شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, திருக்குரான் கூறும் தீயவர்கள் என்ற தொடர் தலைப்பிலே இறுதி நாளிலே இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகளில் முதல் மகனை அல்லாஹு தாலா எதற்காக நமக்கு கெட்டவராக குறிப்பிடுகிறான், அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன என்பதையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே சாமிரி என்கிற அந்த கெட்டவனை பற்றியும் அவன் எப்படியெல்லாம் சமூகத்தை வழிகெடுத்தான், அது நமக்கு குர்ஆனிலே எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் நேற்றைய தினம் கண்டோம். இன்றைய தினம் இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கெட்டவனை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரா காஃபிர் என்கிற அத்தியாயத்தில் 23, 24 அந்த 2 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கது அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா வ சுல்தானின் முபீன். நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெளிவான அத்தாட்சிகளை கொண்டும் நம்முடைய வசனங்களை கொண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். இலா ஃபிரௌன, ஃபிரௌனின் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம். வ ஹாமான, ஹாமானின் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம். வ காரூன, அதே போல காரூன் என்பவனின் பக்கமும் அனுப்பி வைத்தோம். ஃபகாலு சாஹிரும் கல்தாப். இவங்க 3 பேருமே என்ன சொன்னார்கள்? தெளிவான அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து அவர்களிடத்தில் காட்டிய பிறகும் அந்த மூவரும் சொன்ன பதில் சாஹிரும் கல்தாப், நீங்கள் பொய்யராக இருக்கிறீர்கள், நீங்கள் சூனியக்காரராக இருக்கிறீர்கள் என்று அந்த 3 நபர்களும் கூறினார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். இதுல ஃபிரௌனை பற்றி அவன் எப்படியெல்லாம் கொடுங்கோல் தன்மையில இருந்தான், இதை பத்தி நம்ம எல்லாருமே நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஒரு அரசனாக இருந்து கொண்டே நான் தான் இந்த மனிதர்களுக்கெல்லாம் உயர்ந்த கடவுள் என்கிற அளவிற்கு என்ன பண்ண அந்த சமூகத்தை வழிகெடுத்து கொண்டிருந்தான். ஹாமான் என்பவன் அந்த ஃபிரௌனுக்கு பக்கபலமாக, ஃபிரௌன் அரசனாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவனாக ஹாமான் இருந்தான். ஆனால் 3வது சொல்லப்பட்ட காரூன் இருக்கிறானே, காரூன் என்பவன் அன்றைக்கு அவன் பெரிய அரசன் எல்லாம் கிடையாது. அதே போல அந்த ஃபிரௌனுக்கு பக்கபலமாக நின்ற ஒரு ஆளாகவும் காரூன் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. அப்ப அந்த காரூனை இறைவன் எதற்காக நமக்கு கெட்டவனாக குறிப்பிட வேண்டும்? அதே மாதிரி குர்ஆன்ல சூரா அன்கபூத் என்கிற அத்தியாயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 30வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது அதுல அன்கபூத்ல 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ காரூன வ ஃபிரௌன வ ஹாமான். காரூனும் இறைவனால் அழிக்கப்பட்டு விட்டான், ஃபிரௌனும் ஹாமானும் இறைவனால் அழிக்கப்பட்டு விட்டார்கள். வலக்கது ஜாஅஹும் மூசா பில் பையினாத். இந்த 3 நபர்களுக்கு மூசா நபி அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். அப்படி தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தும் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த், இந்த மூவரும் இந்த பூமியிலே பெருமை அடித்தவர்களாக இருந்தார்கள். வமா கானு சாபிகீன், அவர்கள் நம்மை எல்லாம் மிகைக்கக்கூடிய நிலையில் ஆன இல்ல. இறைவனை மிகச்சிட முடியுமா? இறைவனை எல்லாம் மிகைக்க முடியாது. ஆனா அந்த 3 நபர்களும் என்ன செஞ்சாங்க? பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான், கடந்த காலத்தில் வாழ்ந்த பல்வேறு சமுதாயத்தை நான் பூகம்பத்தை கொண்டு தாக்கி இருக்கிறேன், பெரும் இடியை கொண்டு தாக்கி இருக்கிறேன்,
கல்மழையை கொண்டு தாக்கி இருக்கிறேன், கடலுக்குள் மூழ்கடித்து நான் அழிவை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தினுடைய அழிக்கப்பட்ட நிகழ்வையும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவான அத்தாட்சியை கொண்டு போய் சேர்த்த பிறகும் ஃபிரௌன் எப்படி அதை ஏற்க மறுத்தானோ, ஹாமான் எப்படி அதை ஏற்க மறுத்தானோ, அதே போல காரூன் என்கிற கொடியவனும் அவன் அரசனாக இல்லாவிட்டாலும் அமைச்சரவையில் இல்லாவிட்டாலும் அந்த மக்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் அந்த காரூன் என்கிற கொடியவன் இல்லாவிட்டாலும் அவனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப அந்த காரூன் கொடியவனாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று அவனுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது இதுல நமக்கு இன்றைய காலத்தில் இருக்கிற நமக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது. பொதுவா இன்னைக்கு இருக்கிற நமக்கு முழுக்க முழுக்க கவனங்கள் எல்லாம் எதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது? இந்த உலக ஆதாயத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. அதிகமான பொருளாதாரத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. இப்ப வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டிய நேரத்துல கூட வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பொருளாதாரத்தையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்குள்ள நபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறோமே. இத்தகைய நம்மள இந்த பண்பு கொண்ட நபர்களுக்கு இந்த காரூனுடைய வாழ்க்கையில சிறந்த பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல காஃபிர் என்ற அத்தியாயத்துல 5வது வசனத்துல பொதுவா எல்லா மக்களுக்கும் அறிவுரை சொல்லுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். பொதுவா அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை பாருங்க. இறைவனுடைய வாக்குறுதிங்கிறது உண்மை. இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்த வேண்டாம். ஏன்னா அதனுடைய சூழல்ல நம்மளுக்கு எப்படித்தான் இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், இவைகள் எல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் குரூர், அதே போல ஏமாற்றுக்காரனும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஷைத்தானும் உங்களை ஏமாத்திர வேண்டாம். இந்த உலக மோகமும் காசு பணமும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா பொதுவா எல்லா நபர்களுக்கு அறிவுரை சொல்றானே. இன்றைக்கு அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நாம் எடுக்காம இருக்கிறோம். இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா காரூன் என்கிற அந்த கொடியவனுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு குறிப்பிடுகிறான். நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். சூரா அல் கசஸ் என்கிற அத்தியாயத்துல 76வது வசனத்துல இருந்து 83வது வசனம் வரை முழுக்க முழுக்க இந்த காரூனை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் இப்படி என்ன நடந்துச்சு அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் ஒருவனாக இருந்தான். நேத்து நபி ஒரு ஆளை நம்ம பார்த்தோம். அவங்க பேரு காரூன் கிடையாது, அவங்க பேரு ஹாரூன். அரபில சின்ன ஒரு வித்தியாசம் தான். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கபலமாக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அல்லாஹ் அவங்கள பத்தி இங்க சொல்லல. அல்லாஹ் இங்கே சொல்வது காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவனை பற்றி அல்லாஹ் பேசுறான். அந்த காரூன் என்ற கொடியவன் மூசா நபியினுடைய கூட்டத்தில் தான் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தில் இருந்து அந்த சமுதாயத்தின் மீது வரம்பு மீறக்கூடியவனாக இருந்தான். வஆதைனாஹு மினல் குனூஸி, அந்த காரூனுக்கு நிறைய பொக்கிஷங்களை நாம் வழங்கி இருந்தோம். நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா காரூனுக்கு கொடுத்தான. எந்த அளவுக்கு அந்த வசனத்துல தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள கூட யாருக்கு அந்த மாதிரி பொக்கிஷங்கள் தரப்பட்டு இருக்காது. நம்ம எவருக்குமே வழங்கப்படாத அளவிற்கு அதிகமான பொக்கிஷங்களை காரூனுக்கு கொடுத்து அதை ஃபுல்லா ரூம்ல போட்டு அடைச்சு அந்த ரூமுகளுடைய சாவியை தூக்குறதுக்கு கூட பலமிக்க கூட்டத்திற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் என்கிற அளவிற்கு அதிகமான பொருளாதாரம் இறைவனால் அந்த காரூன் என்பவனுக்கு வாரி வழங்கப்பட்டது. அப்படி காரூன் என்பவருக்கு வாரி வழங்கப்பட்டும் இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செஞ்சா எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அருள் கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறான். அடுத்தவனுக்கு யாருக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறேன். அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தி இருக்கணும்ல, அடுத்தவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்திருக்கணும்ல. இறைவன் தனக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கணும்ல. ஆனால் அல்லாஹ் காரூனை பற்றி சொல்லுகிற பொழுது அவ்வளவு பொருளாதாரமும் இருந்தும் அவன்கிட்ட இருக்கிற தன்மை பெருமை அடிக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது, அகந்தை கொள்ளக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. அன்றைய காலத்துல உள்ள மக்களே அவன்கிட்ட போய் சொல்றாங்க, இது கால லஹு கௌமுஹு, அந்த காரூனுடைய கூட்டத்தார்கள் அந்த காரூனிடத்திலே சொல்லுகிறார்கள், லா தஃப்ரஹ்,
கையில காசு இருக்குன்னு பெருமை அடிக்காத, ஆணவம் கொள்ளாத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அந்த ஆணவம் கொள்ளக்கூடிய யாரையுமே அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அதையும் அந்த நபர்களுக்கு அறிவுரையாக அந்த சமுதாய மக்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் அந்த காரூனிடத்திலே சொல்லுகிறார்கள், வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா, இறைவன் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்கள் பொருளாதாரங்கள் இருக்குதே, இதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அத்தாரல் ஆகிரா, மறுமை வாழ்க்கையை நீ தேர்வு செய். இந்த பொருளாதாரம் உனக்கு நிறைய இருக்குது, இப்படி நிறைய இருக்கும் பொழுது இந்த பொருளாதாரத்தை வச்சு நாம எப்படி மறுமையில நிறைய நன்மை சம்பாதிக்கலாம், மறுமையில இதை வச்சு நாம எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்திலேயே உயர்ந்த படித்தரங்களை நாம எப்படி அனுபவிக்கலாம் என்ற அந்த விஷயத்தில் நீ கவனம் எடு. இதை வைத்துக் கொண்டு, இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நீ மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விடு. வலா தன்ச நசீபக மின துன்யா, இந்த துன்யாவில் உனக்குன்னு இறைவன் வச்சிருக்கிற அந்த பங்கை மறந்துடாத. துன்யாவில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற பங்கு என்ன? நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தர்றான்னு வைங்க, அதுக்கு என்ன அளவுகள் கிடையாது. இன்னைக்கு லட்ச லட்சமா எனக்கு கையில காசு கிடைக்குதுன்னா, நான் சம்பாதிக்கக்கூடிய எல்லா காசும் எனக்கு மட்டும்தான் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நல்லவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த நல்லவர்கள் பஃபி அம்வாலிஹிம், அந்த நல்லவர்களுடைய பொருளாதாரத்திலே ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பங்கு அதுல இருக்கும், தேவைப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கும். ஒரு சிறந்தவங்க யாரு? கையில காசு நிறைய இருக்கிறாங்களா, தன்னிறைவு பெற்ற நபரா இருக்கிறாங்களா? அப்படி தன்னிறைவு பெற்ற நபராக ஒருவர் இருந்தால் அவருக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்படி கொடுத்து உதவி செய்வதை இறைவன் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு பங்கா வச்சிருக்கிறான். இதுதான் துன்யாவில் அல்லாஹ் செல்வந்தருக்கு வைத்திருக்கக்கூடிய பங்கு. இதையும் அந்த சமுதாய மக்கள் நினைவுட்டுதாங்க. ரொம்ப பெருமை அடிக்காத, கை நிறைய காசு இருக்குதுன்னு சொல்லி இறைவனையே மறுக்கக்கூடிய அளவுக்கு நீ வந்துடாத. இந்த காசை வைத்து மறுமை வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. இந்த காசை வைத்து இறைவன் இந்த துன்யாவிலே உனக்குன்னு என்னென்ன பங்குகளை வைத்திருக்கிறானோ, எப்படியெல்லாம் உதவ வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளைகளை எல்லாம் நீ மறந்து விடாதே. இன்னும் ஒருபடி மேல் அந்த சமூக மக்கள் சொல்லுகிறார்கள், வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், உன்னைய இந்த பொருளாதாரத்தை வச்சு அல்லாஹ் எப்படி சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறானோ, இன்னைக்கு ஒரு நல்ல சிறப்பைத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல உனக்கு பொருளாதாரத்துல கஷ்டப்படக்கூடிய நிலையை கொடுத்துட்டானா, சாப்பாட்டுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நிக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் வச்சிருக்கிறானா, இந்த உலகத்துல இதர தேவைகளுக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் கைகட்டி நிக்கிற நிலை அல்லாஹ் உனக்கு வச்சிருக்கிறானா, அல்லாஹ் உன்னை சிறப்பிச்சிருக்கிறான்ல. அப்ப இந்த பொருளாதாரத்தில் இறைவன் உன்னை சிறப்பித்திருப்பதை போல நீயும் உன்னுடைய பொருளாதாரத்தை அடுத்தவருக்கு கொடுத்து தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி நீனும் அதில் சிறந்த முறையில் நடந்து கொள். வலா தபுதகில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த உலகத்தில் நீ ஒருபோதும் குழப்பத்தை நீ விரும்பாதே, நாடாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் தஆலா குழப்பம் செய்யக்கூடிய யாரையும் நேசிக்க மாட்டான். பொதுவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரமும் இதுவா தான் இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த சமுதாய மக்களை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட போய் சொல்றாங்க, உன்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, கையில காசு இருக்குங்கிறதுக்காக நீ தலைகால் தெரியாம ஆடிக்கொண்டு இருக்கிறாய், பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாய், அடுத்தவங்களை மதிக்காமல் இருக்கிறாய், இந்த பொருளாதாரத்தை வைத்து நீ மறுமையை நீ தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறாய், இப்படியெல்லாம் இருக்காதே என்று எல்லாம் சொன்ன பிறகும் அவன்கிட்ட வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில் அடுத்து சொல்லுகிறான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என் கை நிறைய காசு இருக்குதே, இந்த காசெல்லாம் எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த சமூக மக்கள் சொல்றாங்க, இறைவன் உனக்கு தந்த பொருளாதாரத்துல நீ நல்ல முறையில நடந்துக்கன்னு. அதுக்கு இவனுடைய பதில் எப்படி இருக்குது? அல்லாஹ் எனக்கு தந்தான, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்த பொருளாதாரமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, நான் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் என்னுடைய அறிவால் சம்பாதித்தது, இதுக்கும் இறைவனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இவ்வளவு காசு இன்னைக்கு நான் பெரிய செல்வந்தனா இருக்கிறோம்னா அவ்வளவு செல்வத்திற்கு காரணம் என்னுடைய அறிவு தானே ஒழிய இறைவனுடைய அருள் அல்ல என்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அருளை மறுக்கக்கூடிய விதமாகவும் தன்னுடைய அறிவை முன்னிலைப்படுத்தி எல்லாம் நான் சம்பாதிச்சது, இதுல இறைவனுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை என்கிற அளவிற்கு அகந்தை கொள்ளக்கூடியவனாக பெருமை அடிக்கக்கூடியவனாக அவன் மாறிக்கொண்டிருக்கிறான். அப்பையும் அந்த மக்கள் உணர்த்துகிறார்கள், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன், இதற்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ பல சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்து காட்டியிருக்கிறானே.
மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜமஅ, யார் பெரிய பலசாலிகளாக இருந்தார்களோ அந்த பலசாலிகளை எல்லாம் அல்லாஹ் அழிச்சு காட்டிருக்கிறானே, அது தெரியலையா, அதை நீ அறிந்து கொள்ளவில்லையா என்று அந்த சமூக மக்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனா அவன்கிட்ட ஒரு சின்ன அளவுல கூட ஒரு ரியாக்ஷனை பார்க்க முடியல. இவ்வளவு செய்த பிறகும் அவன் அந்த சமுதாய மக்களிடத்துல வரும் பொழுது தன்னிடத்தினுடைய அந்த செல்வத்தை எல்லாம் எப்படியெல்லாம் வெளிக்காட்டலாமோ, அடுத்தவங்க பார்த்து ஏங்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரி செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று அடுத்தவர்கள் பார்த்து ஏங்கக்கூடிய அளவிற்கு தான் அவன் வெளியே செல்லுகிற பொழுது முழுக்க முழுக்க ஆணவக்காரனாக, பெருமை அடித்தவனாக, இறைவன் தந்த பொருளாதாரத்தையே மறுத்து இந்த பொருளாதாரம் எல்லாம் முழுக்க முழுக்க என்னால் கிடைத்தது, என் அறிவால் கிடைத்தது என்ற அளவிற்கு வரம்பு மீறி பேசக்கூடியவனாக இருந்தான். இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் அன்னைக்கு உள்ள சில மக்கள், அந்த மார்க்கத்தில் உறுதி இல்லாத மக்கள் என்ன சொன்னாங்க, இந்த ஃபிரௌனுக்கு கொடுத்த மாதிரி, இந்த காரூனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் பொருளாதாரம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சில மக்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துல கல்வியாளர்கள், மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் அந்த நபர்கள்ட்ட எல்லாம் போய் சொன்னாங்க, வயலக்கும் உங்களுக்கு கேடுதான் ஏற்படட்டும், நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க? ஒருத்த பெருமை அடிச்சுட்டு தன்னுடைய காசை வச்சு முழுக்க முழுக்க அந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், குழப்பத்தை விளை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன மாதிரி நாம வந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்களே, வயலக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அவர்கள் எச்சரித்து விட்டு சவாபுல்லாஹி ஹைர், அல்லாஹ்வுடைய கூலிதான் நமக்கு சிறந்தது என்று அந்த அங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அந்த சமூக மக்களை திருத்துகிறார்கள். அடுத்து கடைசியில என்ன நடக்குதுன்னா, ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அருள், அந்த காரூனையும் அவன் சேகரித்த அத்துணை பொருளாதாரங்களையும் அவனுடைய வீடுகளையும் பூமியில ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி அவனும் அவனுடைய வீடுகளும் பூமிக்குள்ள புதையிற மாதிரி நாம் செய்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து எந்த சமுதாயமும் இவனுக்கு இப்படி ஒரு சோதனை வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிற பொழுது அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்கல. வமா கான மினல் முன்தசிரின், அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சான்ல, அவ்வளவு கருவம் பிடிச்சான்ல, அப்படி கருவம் பிடித்த அகந்தை கொண்ட காரூனால் தன்னைத்தானையும் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, அடுத்தவனும் அந்த காரூனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் இறைவனுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றவில்லை என்று அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஆக்கிடுறான். அதுக்கு அடுத்த நாள் தான் பார்க்குறாங்க, யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி நாமளும் காரூனை போன வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்களோ, அப்ப கல்வியாளர்கள் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லி திருத்தினாங்க. அப்படி ஆசைப்பட்ட நபர்கள் எல்லாம் அதற்கு அடுத்த நாள் பேசினார்கள், வஸ்பஹல்லதீன தமன்னஹு மகானஹு பில் அம்ஸ், நேற்றைய தினம் அந்த காரூனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து யாரெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், யகூலூன வைஹகுனல்லாஹ் அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதி, அல்லாஹ் நம்மளை நல்லா காப்பாத்திட்டான். இந்த காரூன் மாதிரி நாமளும் ஆசைப்பட்டிருந்தா நாமளும் இந்த மாதிரி பூமிக்கு அடியில போயிருக்கணுமே, பூகம்பத்துல நாமளும் பாதிக்கப்பட்டு இருக்கணுமே, அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாத்தி இருக்கிறான். இறைவன் தான் நாடியவர்களுக்கு தான் ரிஸ்கை தாராளமா வாரி வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை குறைத்து வழங்குவான் என்று அந்த வசனங்கள் அதற்கடுத்து இன்னும் சில அறிவுரைகளோடு வருகிறது. அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன? பொதுவா மனிதனுடைய தன்மை இருக்குது இல்ல, மனிதனுடைய தன்மையை பொறுத்த வரையில அவன் நார்மலா இருக்கிறான்னு வைங்க, அப்ப கூட சகஜமா அடுத்தவனிடத்துல நடந்து கொள்ளுகிறான், நல்ல முறையில் அடுத்தவனிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அப்படியே பொருளாதாரம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, அவனுக்குன்னு சொத்து பத்துகள் சேருகிற பொழுது, அவனுக்குன்னு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வசதிகள் என்று வருகிற பொழுது, அப்போத என்ன செய்கிறான், அந்த பொருளாதாரம் தனக்கு வர வர அதை நல்ல வழியில பயன்படுத்தணும். அவனும் தன்னுடைய உலக வாழ்க்கையில பயன்படுத்துற மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்ச நிறைய நன்மை அல்லாஹ்ட்ட பெறலாம். ஆனால் பெரும்பாலும் மனிதனுக்கு அத்தகைய எண்ணம் வராது. காசு வர்றதுக்கு முன்னாடி சகஜமாக இருந்தவன் காசு கொஞ்சம் வந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய சொந்தத்தை கூட புறக்கணிக்க ஆரம்பிக்கிறான். இவன்கிட்ட போய் நம்ம பேசலாமா, இவன்கிட்ட போய் பழகலாமா, அவனுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, நாம பொருளாதாரத்தில் எவ்வளவு ரிச் நிலையில பெரிய ஹை லெவல்ல இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஆளோடெல்லாம் நம்ம பழகி வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம நிலையெல்லாம் என்ன ஆகுறது? அப்போ கொஞ்சம் காசு பணம் நம்ம கையில வந்த உடனேயே அகந்தையும் நம்மிடத்திலே சேர்ந்தே வந்து விடுகிறது. இந்த தன்மை தான் அந்த காரூண்டத்திலேயும் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் செஞ்சும் அந்த பிரச்சாரம் அவனுடைய உள்ளத்துல பதியாம இருந்துச்சு. என்ன காரணம்? அவன் உள்ளத்துல அவன் பெருசா கற்பனை என்ன பண்ணி வச்சிருந்தான், நம்மளுக்கு எல்லாமே இந்த காசு தான்,
உலகத்துல நம்மள மாதிரி இப்ப காசு யார்கிட்டையும் இல்லையே, நம்ம எந்த அளவுக்கு செல்வம் வாரி வழங்கப்பட்டிருக்கிறோம் என்று முழுக்க முழுக்க தன்னை பெரிதாக நினைத்து அந்த காசு அல்லாதான தந்தா அது அவனுடைய உள்ளத்துல வராம அவனுக்கு ஒரு விதமான அகந்தையை, ஆணவத்தை, கர்வத்தை கொண்டு வந்து அந்த கர்வமே அவனை அழிவு பாதையை நோக்கி கொண்டு போய் தள்ளுவதற்கு காரணமா இருந்துச்சே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம வந்து நின்று விடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா அலக் என்கிற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். கல்லா, அவ்வாறு இல்ல, இன்னல் இன்சானல யத்கா அர்ஆஹு ஸ்தக்னா. ஒரு மனிதன் தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதி விட்டால், நம்ம இன்னைக்கு தன்னிறைவு ஆயிட்டோம், நாம் இன்னைக்கு ஒரு பெரிய செல்வந்தனா மாறிட்டோம் என்று ஒரு மனிதன் தன்னை செல்வந்தனாக அவன் கருதி விட்டால் ல யத்கா, அவன் வரம்பு மீற ஆரம்பித்து விடுகிறான். கையில காசு இல்லாத நேரத்தில் இல்ல, முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கிறான். துவா செய்யும் போது இறைவானி எனக்கு பொருளாதாரத்தை கொடு, நான் பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லாத நேரத்தில் அல்லாஹ் அவ்வளவு சார்ந்து இருக்கிறானே. இப்படி சார்ந்து இருக்கக்கூடிய மனிதன் அவன் தன்னை ஒரு தன்னிறைவு பெற்றவனாக, உலகத்தில் நமக்கு எல்லாம் நல்லா சம்பாதிச்சாச்சு, நமக்குன்னு வீடு இருக்குது, நமக்குன்னு தோட்டந்துறவு இருக்குது, நமக்குன்னு நகை நட்டு எல்லாம் நிறைய இருக்குது என்று ஒருவன் தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதி விட்டாலேயே அவன் வரம்பு மீறி விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானே. இதை அந்த காரூன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கல, அதனால அவன் அழிந்தவனாகவும் ஒரு கெட்டவனாகவும் தீயவனாகவும் நமக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கிறான். நாமும் இதிலிருந்து ஒரு சிறந்த ஒரு பாடத்தை, சிறந்த படிப்பினையை பெற்று நாம் இன்றைக்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய நிலையில இருந்தாலும் அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் பொருளாதாரத்தில் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்தாலும் அந்த அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில எந்த குறையும் வச்சிடக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட பழகக்கூடிய பழக்கத்துல எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. அப்பையும் நம்ம நார்மலா இருந்துட்டோம்னு வைங்களேன், பொருளாதாரத்தை அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில் கொடுத்து உதவி செய்வோம், அது ஒரு பக்கம் நமக்கு மலையளவு நன்மை சேர்த்துக்கிட்டே இருக்கும். இது நம்மளுடைய வாழ்க்கையவும் அது புரட்டி போடக்கூடிய தீமையில போய் தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்காது. இதே கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு 3 பேருடைய சம்பவத்தின் மூலமாகவும் நமக்கு உணர்த்து காட்டுறாங்க. நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட செய்தி, அதனால அதை ரொம்ப விவரிக்க விரும்பல. பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு 3 பேர் இருந்தாங்க. வெண்குஷ்ட நோயாளி ஒரு ஆள் இருந்தாரு, கண் பார்வை தெரியாத ஒரு ஆள் இருந்தாரு, அதே மாதிரி வழுக்கை தலை உள்ள ஒரு ஆளாக இருந்தாரு. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு வானவரை அனுப்பி முதல்ல அவங்க நோயை சரி பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு மாடு கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஒட்டகம் கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஆடு கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு மாடு கிடைக்கிறது அந்த அளவுக்கு அவங்க தேவையுள்ள நபரா இருந்திருக்கிறாங்க, ஒரு ஒட்டகத்துக்கே தேவையுள்ள ஒரு ஆளா இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த நோயும் குணமாகணும், எங்களுடைய பொருளாதாரத்திற்காக இந்த ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் என்று அந்த வானவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது வானவர்களும் அவர்களுக்கு கருவுற்ற ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் ஒவ்வொரு நபருக்கும் வழங்கிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு இதுல பரக்கத் செஞ்சிருவானாக என்று துவா செய்துவிட்டு வானவர்கள் கிளம்பி விடுகிறார்கள். பார்த்தா ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்களை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய செல்வம் பெருகுது. அந்த ஒரு கருவுற்ற ஒட்டகம் குட்டி ஈன்னு திரும்ப அதற்கடுத்து அதன் மூலம் நிறைய ஒரு பெரிய ஒட்டக மந்தைக்கு சொந்தக்காரராக வந்து நிற்கிறாரு, பெரிய மாட்டு மந்தைக்கு சொந்தக்காரராக, ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னா, சரி ஆரம்பத்துல ஒண்ணு இல்லாம இருந்தப்ப நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு அவன் கோரிக்கை வச்சானோ, நோய் நீங்கிறதுக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு கோரிக்கை வச்சானோ இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த 3 நபர்களையும் சோதிப்பதற்காக பழைய வானவர்களையே அனுப்புகிறான். ஆனால் வானவர்களுடைய தோற்றத்தில் அனுப்பல. ஆரம்பத்தில் இவங்க எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த வழுக்கை தலையாக இருந்த நபரிடத்துல ஒரு வழுக்கை தலை உள்ள ஒரு மனிதருடைய தோற்றத்தில் அந்த வானவர் போகிறார். அதே மாதிரி கண் பார்வை தெரியாதவராக இருந்தவர்கிட்ட அதே மாதிரி கண் பார்வை தெரியாத ஒரு ஆளாக போறாங்க. அப்ப இப்படி அந்த வானவர்கள் போயிட்டு இப்படி நாங்க ஒரு பயணத்துல வந்தோம், வந்த இடத்துல எங்களுடைய பயண பொருள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, உங்களுடைய ஒட்டகத்துல இருந்து ஒரு ஒட்டகத்தை தந்தா நல்லா இருக்குமே, மாடு வச்சிருந்தவர்கிட்ட உங்க மாட்டுல இருந்து ஒரு மாட்டை தந்தா நல்லா இருக்குமே, ஆடு வச்சிருக்கிறவருக்கு அதே மாதிரி ஒரு ஆட்டை தந்தா நல்லா இருக்குமே. இன்னும் அந்த மாணவர்கள் அந்த மனித ரூபத்துல போய் கேட்கும் பொழுது நீங்களும் ஆரம்பத்துல என்னைய மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இறைவன் தான் உங்களுக்கு இது போன்ற அந்த பொருளாதாரத்தை தந்தான்னு சொல்லும் பொழுது அதுல 2 பேர் அந்த வழுக்கை தலையாக இருந்தவரும் அதே மாதிரி வெண்குஷ்ட நோயாளியாக இருந்தவரும் அந்த 2 பேர் என்ன சொன்னாங்க, என்ன நாங்க ஆரம்பத்திலேயே காசு இல்லாம இருந்தோமா,
எங்க பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரைன்னு தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட செல்வத்துல ரொம்ப செழிப்பு மிக்கவர்களாக இருந்தாங்க தெரியுமா? இன்னும் இந்த காசு எல்லாம் அல்லாஹ் தந்தது கிடையாது. காரூன் சொன்ன அதே வார்த்தையை ரெண்டு பேர் பயன்படுத்தினாங்க. இந்த பொருளாதாரம் என்பது ஊதி துஹு அலா இல்மின் இந்தி, எங்களுடைய கல்வி எங்களுடைய அறிவால் சம்பாதித்தது என்று அந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள். அந்த கண் பார்வை தெரியாத இருந்த அந்த நபர், அவருக்கு கண் பார்வை சரியாகி ஒரு பெரிய ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரரா இருந்தாரு, அவர் தான் சொன்னார், நானும் ஆரம்பத்தில் உங்களை போலதான் இருந்தேன், இறைவன் எனக்கு அந்த பார்வையை கொண்டு வந்தான். எந்த பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இறைவன் எனக்கு பொருளாதாரத்தில் இன்னைக்கு இவ்வளவு செழிப்பிக்க ஒரு நபராக மாறி வச்சிருக்கிறான். சரி, நீங்க பயணத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஆடு தேவை இருக்குதுன்னு சொல்றீங்க, தாராளமா என்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து உங்களுக்கு விரும்பியதை எடுத்துக்கிடுங்க. உங்களால திருப்பி கொடுக்க முடிஞ்சா நீங்க அதை என்னிடத்துல கொண்டு வந்து கொடுங்க. உங்களால பிற்காலத்துல திருப்பி கொடுக்க முடியலையா, அதை கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சதக்காவா விட்டுருதேன் என்று சொல்லுகிற பொழுது, அப்பதான் அந்த வானவர்கள், நாங்க உங்களிடத்துல இந்த பொருளை வாங்குவதற்காக வரல, உங்களை சோதிப்பதற்காக இறைவன் எங்களை அனுப்பினான். அதுல உங்களுடைய 2 சகாக்கள் அவங்க அந்த சோதனையில் தோற்று போய்விட்டார்கள். எனவே மீண்டும் அவர்கள் பழைய நிலையை அடைவார்கள். பழைய நிலையினா என்ன? இருக்கிற அந்த பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து மீண்டும் வழுக்கை தலையில் உள்ளவராக அவர் மாறி நிற்பார். பொருளாதாரம் எல்லாம் இழந்து வெண்குஷ நோயாளியாக மாறி நிற்பார். அந்த கண் பார்வை தெரியாமல் இருந்து வந்த அந்த 3வது நபரிடத்தில் அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் உங்களுக்கு தந்த இந்த பொருளாதாரத்தில் இன்னும் அபிவிருத்தி செய்யட்டும், இன்னும் பரக்கத் செய்யட்டும் என்று இந்த நிகழ்வு அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு 3 நபர்களிடத்தில் இப்படி நடந்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. இது நமக்கு சொல்லப்பட வேண்டிய தேவை என்ன? அப்படியே அந்த காரூனுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டக்கூடிய விதமாக இந்த நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த காரூன் என்கிற கொடியவன் அந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தல. பொருளாதாரம் அவனை ஆணவத்தில் கொண்டு போய் தள்ளி அதுவே அவனை அழிவு பாதையை நோக்கி கொண்டு போய் தள்ளியது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்து விடக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி தோழரை, அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் என்கிற அந்த நபி தோழரை பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. எதுக்கு பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்புறாங்கன்னா, அந்த பஹ்ரைன் நாட்டில இருந்து ஜக்காத்தை வசூல் செஞ்சுட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தோழரும் பஹ்ரைன்ல போய் ஜக்காத்தை வசூல் செஞ்சுட்டு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து விட்ட தகவல் மதீனாவில் உள்ள எல்லாருக்கும் சீக்கிரம் போய் சேர்ந்து விடுகிறது. ஃபஜ்ர் தொழுகைக்கு எல்லாம் ரொம்ப ஆவலோடு காத்து இருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே ஜக்காத்து பொருளை ரசூலுல்லாஹி நமக்கு தான் பிரிச்சு தருவாங்க என்ற அந்த மக்கள் அதுல ஒரு ஆவலோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகையை நடத்துகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை திரும்பி பார்க்கறாங்க. எல்லாருடைய முகத்துல ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அபு உபைதா பஹ்ரைன்ல இருந்து வந்துட்டாங்கன்ற தகவல் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களன்னு கேட்கும் பொழுது, அஜல் யா ரசூலல்லாஹ், ஆமாம், அவர்கள் வந்துவிட்ட தகவல் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நபித்துவர்கள் சந்தோஷப்படுகிற நேரத்துல அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹி லல் ஃபஹ்ர அஹ்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்கிற ஒரு பயம் அது எனக்கு இல்லை. வலாக்கின் அஹ்ஷா அலைக்கும், மாறாக நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுவது என்ன தெரியுமா? கையில காசே இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப வறுமையில சிக்கிருவீங்களோ அந்த பயம் உங்கள் விஷயத்தில் எனக்கு இல்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும், நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுவதே அன் துபுசத்த துன்யா, உங்களுக்கு இந்த உலக விஷயம் நிறைய கிடைச்சு, காசு பண விஷயம் அதிகமாக கிடைச்சு, எதை போல உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு கமா புசித்தத் மண்கான கபுலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு எவ்வளவு பொருளாதாரம் நிறைய கிடைச்சிச்சோ அதே மாதிரி பொருளாதாரம் உங்களுக்கு நிறைய கிடைத்து, கமா தனாஃபசூஹா, அவங்க எப்படி அந்த பொருளாதாரத்தால ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டார்களோ அதே போல நீங்களும் இந்த பொருளாதாரத்திற்காக ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக்கிட்டு கமா அகலக்கத்துகும், அந்த பொருளாதாரம் உங்களுக்கு முந்தி சென்றவர்களை எப்படி நாசத்தை நோக்கி தள்ளியதோ, அல்லாஹ்வினுடைய அழிவு பாதையை நோக்கி தள்ளியதோ அதே போல உங்களையும் இந்த பொருளாதாரம் அழிவு பாதையை நோக்கி தள்ளிவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரிடத்திலே சொன்னார்களே, சஹாபாக்களுக்கு அறிவுரை சொன்னார்களே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? இன்றைக்கு நம்முடைய நிலையையும் நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தால்
20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் சில மக்கள் தான் தன்னிறைவு பெற்றவராக இருந்தார்கள். பல மக்கள் வறுமையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு நிலையில இருந்த நம்மளை இன்னைக்கு உள்ள நிலையை எடுத்து பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருந்திருக்கிறோம் என்று பார்த்தால் அதிலிருந்து தன்னிறைவு பெற்றவராக அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி காட்டியிருக்கிறான். சில ஆட்களை பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறான். இப்படி பொருளாதாரத்தில் உயர்ந்த உடனே நமக்கு எந்த நிலை வந்துடக்கூடாது. பொருளாதாரம் இல்லாம இருக்கிறப்ப நாம எப்படி சகஜமாக அடுத்தவங்கள்ட்ட பழகினோமோ, நம்மளுடைய நட்பு வட்டங்கள் சரியாக இருந்ததோ, அடுத்தவங்களை மதிச்சு நடந்தோமோ, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தோமோ, அதே நிலையில் தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோமா? அல்லது இந்த பொருளாதாரம் நமக்கு கிடைத்த பிறகு அது ஒரு விதமான நமக்கு மமதையை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறதா? நமக்கு ஒரு விதமான பெருமையை சேர்த்து இருக்கிறதா? ஆள் பார்த்து பழகக்கூடிய அந்த ஒரு பழக்கத்துல நம்மளை கொண்டு வந்து தள்ளி இருக்குதா? அப்படி ஏதேனும் நிலையில நம்மளை கொண்டு வந்து தள்ளி இருந்தால் இந்த காரூனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைந்து, அந்த தீயவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பனையாக அமைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் பயன்படுத்துவதை போல தேவையுள்ள நபர்களுக்காகவும் அந்த பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த தன்மையை நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அதை காரூனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு சரியான பாடமாக இருக்கும். எனவே இது போன்ற விஷயங்களை இந்த 5 நாள்ல உங்களுக்கு ஒரு சில வரலாறுகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள். நிறைய கெட்டவர்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படிக்கும் பொழுது அதில் அந்த ஒவ்வொரு வசனங்களிலேயும் நமக்கு என்ன பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன படிப்பினைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கேற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தீமையான காரியத்தில் போவதை விட நன்மையான காரியத்தில் போவதற்கு இது வழிவகுக்கும். எனவே இது போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கேட்டுக்கொண்டு இந்த தொடர் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.